அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அதாவது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம், ஒமா ஹலக்கல் ஜின்னி வல் இன்சானி இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் அல்லாவை வணங்குவதற்காக மட்டுமே தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அது அல்லாமல் அல்லாவோடு சேர்த்து வேறு இணை தெய்வங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நாம் ரொம்ப கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே தான் நாம் இணை வைக்காத நிலையில் இருக்கிறோம். நாம் அறியாத நிலையில் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் மற்றும் அவுலியாக்களையும் மற்றும் நல்லடியார்களையும் அல்லாவுக்கு இணையாக வாழ்க்கையில் நாம் நம்பி பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு மறுமையில் ஷஃபாத் பரிந்துரை செய்வார்கள்ங்கிற அந்த நம்பிக்கை. குரானை நம்ம முற்றிலும் படிக்கும்போது சூரா அல் பக்ரால 48வது வசனம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது, எந்த ஒரு ஆத்மாவும் பிறிதொரு ஆத்மாவிற்கு எந்தவித உதவியும் செய்ய முடியாத அந்த நாளுக்காக அஞ்சிக் கொள்ளுங்கள். இது மாதிரி நிறைய வசனங்கள் குரானில் வருது. அதனால் பரிந்துரை என்பது இல்லவே இல்லை, அது யாராலும் செய்யப்பட முடியாது. அப்படி பரிந்துரை செய்வார் என்று நாம் நம்பினாலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோம். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு முதலாளிகிட்ட மேனேஜர் போய் எனக்கு இவரை தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் பரிந்துரை. ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் முதலாளியாக இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கும்போது குரானை கொண்டு வந்த முகமது நபி அவர்கள் இவர் நல்லவர், இவரை நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு பரிந்துரை செய்வது, அதாவது நம்முடைய தர்க்க ரீதியாக நம்பிக்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அல்லாஹ்வை விட முகமது நபிக்கு அதிகமாக தெரியும். அவங்க மறைஞ்சி இப்போ 1400 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. நமக்கு முகமது நபி பரிந்துரை செய்வாது என்று நம்புவதே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது தான் இந்த சொற்பொழிவின் நோக்கம். அதனால் நாம் இணை இல்லாமல் கலப்பில்லாமல் இறைவனை வணங்க வேண்டும். அதுதான் உண்மையான இஸ்லாம், அதுதான் சப்மிஷன், அதுதான் அடிபணிதல். அந்த இஸ்லாத்துக்குள் அல்லாஹ் முழுமையாக வந்து விடுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுறாங்க. இன்னும் குரானை தொடர்ந்து நாம் படிப்போம். அல்லாஹ்வுக்கு இணை இல்லாமல் அல்லாஹ்வை வணங்குவோம், சொர்க்கத்தை அடைவோம். இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்.